குத்துற அளவுக்கு அவன் மனநிலை போகக்கூடிய காரணங்களை நம்ம காரணிகளை நம்ம அலசாம இது போன்ற சம்பவங்களை தடுக்க முடியாது. இங்க வரக்கூடிய பேஷண்ட்டை ரொம்ப அவசரமா பார்த்துட்டு அலட்சியமா ரொம்ப அலட்சியம், சாதாரணமான அலட்சியம் இல்லை. சாதாரணமா மக்களுடைய வரி பணத்தில் சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு சாதாரண கூலி ஆள் தான் நீ. டாக்டருக்கு MBBS படிச்சிருக்கலாம், நீ வானத்திலிருந்து குதிச்ச தேவதூதனெல்லாம் இல்லை. நீ ஒரு 500 மருத்துவமனை இருக்க இடத்துல 100 டாக்டர் போடுறாங்க. அப்ப டாக்டருங்களோட பணி சுமை அதிகமாறதால தான் நாங்க பேஷண்ட் கிட்ட அந்த மாதிரி நடக்க வேண்டியது இருக்கு. செருப்பால் அடிக்கணும், இது மாதிரி சொல்லக்கூடிய டாக்டர் செருப்பால் அடிப்பேன். இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் மட்டும்தான் அதிகமான மருத்துவர்கள் இருக்கிறதா புள்ளி விவரங்கள் சொல்லுது. மருத்துவ சங்க தலைவர்கள் முன்வைக்கிற ஒரு கோரிக்கையே அதுதான் இருக்கு. அது எப்படி கோரிக்கை வைக்கிறீங்கன்னா, அப்போ அந்த மருத்துவர் இங்கே எல்லாம் நான் கஞ்சா வைக்க போயிட்டானா? ஏதாவது ஒரு டாக்டர் நீங்கள் பார்த்துருப்பீங்க, பைக்கில் போனது பார்த்துருக்கீங்களா? உட்காம காரில் கூட சாதாரணமான கார் இல்லை, எல்லாம் காஸ்ட்லி காரில் தான் போகிறானே. இவன் மட்டும் காரில் போகிறதில்ல, இவன் பொண்டாட்டி புள்ள பேரன் பேத்தி எல்லாமே வெளிநாட்டு காரில் நீங்கள் போகிறீங்க. எவனும் பங்களா வீடு இல்லாமல் எந்த டாக்டரும் இல்லை. சுகாதாரத்துறை அமைச்சர் போறாரு, MLA போறாரு, MP போறாரு, அவன் போறான் இவன் போறான். ஏட்டா போறீங்க? 2-3 குத்து விழுந்தது, 10-18 தையல் தான் விழுந்தது, செத்து போகல இல்லை. ஆனா அங்க ஒரு உயிர் போராடிட்டு இருக்குல்ல. 2% கூட இல்லை மருத்துவமனைக்கு வர மக்கள். அந்த 2% மக்களை கூட இந்த மருத்துவர்களால் சரிப்படுத்தி குணப்படுத்த முடியல. அவங்கள அலட்சிய போக்குல காரணமா வா போ சனிய போய் என்ன இது வார்த்தைகள் என்ற நான் எல்லாம் சேர்ந்து ஒருத்தன் வணக்கம்ன்றான், ஒருத்தன் குட் மார்னிங்ன்றான், ஒருத்தன் அப்படி சாமி இப்படி சாமின்றான். எதுவுமே கண்டுக்கல. அவர் பெரிய மயிர் மாதிரி போயிட்டே இருக்கான். என்னுடைய பார்வையில் மருத்துவர் தான் குற்றவாளி. இன்னைக்கு அதே மருத்துவமனையில் விக்னேஷ் என்ற நபர் மரணிச்சிருக்கான். அதுக்கும் காரணம் டாக்டர், இதுக்கும் காரணம் டாக்டர். 2 பேருடைய இளைஞர்களுடைய வாழ்க்கை வீணடித்த டாக்டர் மீது சட்ட ரீதியான ஏதாவது நடவடிக்கை இதனால மாநில அரசு எடுக்க முடியுமா? அரசுகள் எடுக்க முடியுமா? யூ தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். சமீப காலமாவே இந்த அரசு மருத்துவமனைகள்ல நடந்துட்டு இருக்கக்கூடிய சர்ச்சை விஷயங்களை பத்தி நிறைய விஷயங்களை நம்ம கூட பகிர்ந்துக்கிறதுக்காக இந்திய தேசிய லீக் கட்சியோட தலைவர் தடா ரஹீம் சார் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார். இப்போ பார்த்தீங்கன்னா சமீப காலமாவே ஒரு 3 நாளைக்கு முன்னாடி கிண்டி அரசு பன்னோக்கு மருத்துவமனையில ஒரு பாலாஜி என்ற மருத்துவரை விக்னேஷ் என்ற ஒரு நபர் கத்தியால குத்திருக்காரு. காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது அவர் தரப்புக்கு ஒரு நியாயமான காரணமா அவர் சொல்றாரு. என்னன்னா, அம்மாவுக்கு சரியா வைத்தியம் பார்க்கல, நான் குத்திட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஆனா எந்த காரணமா இருந்தாலும் வன்முறையை கையாளக்கூடாது அப்படின்றதுதான் நம்மளோட தரப்பு வாதம். இதை பத்தின உங்களோட கருத்துக்கள் என்ன சார்? இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் சொன்னீங்க இல்லையா, கிண்டி பல்நோக்கு மருத்துவமனைன்னு சொல்லிட்டு முடிச்சிட்டீங்க. ஆனா கிண்டி கலைஞர் நூற்றாண்டு பல்நோக்கு மருத்துவமனை. ஏன்னா அந்த கலைஞர் பேரை எடுத்துறீங்க பார்த்தீங்களா? ஏன் சொன்னால், இன்னைக்கு அங்கே ஒரு தவறான செயல் நடந்திருக்கும் போது அப்போ இவங்க தான் எல்லா இடத்துலையும் கலைஞர் பேர் அதாவது கழிப்பிடங்களை தவிர மற்ற எல்லா இடத்துலையும் கலைஞர் பேர் வைக்கணும்னு சொல்லி இன்றைய முதல்வருக்கு ஆசை இருக்கா இல்லைங்களா? அப்படிங்கும்போது இவர் தான் இப்போ என்ன பண்ணியிருக்காருன்னு சொன்னால், அவசரமாக அந்த மருத்துவமனைக்கு கலைஞர் நூற்றாண்டு பல்நோக்கு மருத்துவமனைன்னு பேர் வச்சிருக்காங்க போது அங்கே ஒரு அசம்பாவிதம் நடக்கும் போது அது முழு பேரை சொன்னால் தான் வியூவர்ஸுக்கு நல்லா புரியும். பேரை வச்சா பத்தாது, ஒழுங்கா நடக்கணும் அப்படின்றது தான் என்னுடைய இது. இதில் என்னன்னு சொன்னீங்கன்னா, இப்போ அந்த மருத்துவரை அங்கே போய் கத்தி எடுத்துட்டு போனாரு, குத்தனாரு இதே தான் பேசிட்டு இருக்காங்க, குத்தனாரு. பட் அவன் குத்துற அளவுக்கு அவன் மனநிலை போகக்கூடிய காரணங்களை நம்ம காரணிகளை நம்ம அலசாம இது போன்ற சம்பவங்களை தடுக்க முடியாது. புரியுதுங்களா? அப்போது அவன் இதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வழக்கில் கூட சம்மந்தப்பட்ட நபர் இல்லை. அந்த விக்னேஷ் என்ற தம்பி இதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வழக்கு கூட அவனுக்கு மேலே இல்லை. அப்படி இருக்கும்போது இன்றைக்கி அவ்வளோ மனசு துடிஞ்சு போயிருக்குன்னா, தன்னுடைய தாயார் அங்கே கூட்டம் போயிருக்கான் சிகிச்சைக்கு. அந்த ஆவணங்கள் எப்பவுமே ஒரு டாக்டர்கிட்ட காமிச்சு இன்னொரு டாக்டர்கிட்ட காமிக்கும் போது ஏற்கனவே பண்ண டெஸ்டிங்கு, ஏற்கனவே டாக்டர் கொடுத்த சஜஷன் அதெல்லாம் எடுத்து போய் இன்னொரு டாக்டர்கிட்ட கொடுப்பாங்க. அது படித்து பார்த்துட்டு தான் அவர் எப்படி ட்ரீட்மெண்ட் எடுக்கணும்னு சொல்லி இதுதான் மருத்துவ முறை. அது ப்ரொசீஜர் அதுதான் பண்ணுவாங்க. அப்போ அதை எடுத்து போய் கொடுக்கும்போது அதையும் கூட சரியாக பார்க்காம அலட்சியப்படுத்தி அதை தூக்கி போட்டது இதெல்லாம் அவங்க தரப்பில் சொல்கிறாங்க. அது உண்மையா பொய்யா அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அவர் அதை செஞ்சது பார்த்தீங்கன்னா தவறானது தான். எது குத்துறது வன்முறை என்பது தவறு தான். ஆனாலும்
இது தவறுன்னு சொல்லிட்டு நம்ம கடந்து போயிட முடியாது. ஆனா அந்த தவறுக்கு பின்னாடி மறைஞ்சுள்ள உண்மை விஷயங்கள் தூண்டுதல் என்ன அப்படின்றத பார்க்கணும். இன்னைக்கு அரசு மருத்துவமனையுடைய நிலை என்ன நீங்களே சொல்லுங்க. அரசு மருத்துவமனையில சாதாரண நம்மள மாரி ஆட்கள் போய் நம்ம நோயாளியா போய் அவங்ககிட்ட ட்ரீட்மெண்ட் எடுக்க முடியல. ஏன்னா அந்த மருத்துவர்கள் நம்மள நடத்தக்கூடிய முறையெல்லாம் பார்த்தீங்களா, நாயை விட மோசமா நடத்துறாங்க நம்மள. இப்போ நம்ம வந்து சரி வயதானவங்க அம்மா இருக்காங்க, அம்மாவை கூப்பிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகிறோம். அப்போ போகும்போது யாரோ 2 பேர் போவோம், மரும்புல போவோம், இல்லை மகன் போவோம், இல்லை மருமக போவோம், யாருன்னா இல்லை வெளியே போ வா. ஏதோ இந்த டாக்டரோ அங்க இருக்கக்கூடிய நர்ஸும் கூடிய வீட்டுல மாடு மேய்க்கிறவங்க மாரி நம்மள நினைச்சுக்கிட்டு வா போ அப்படி தள்ளு இப்படி தள்ளு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மருத்துவம் என்பது என்ன, ஒரு புனிதமானதுமா. மருத்துவம் வந்து சாதாரண ஒரு புனிதமானது. அது எப்படின்னு சொன்னீங்கன்னா, கடவுளுக்கு அடுத்த நிலையில மருத்துவர்களை வச்சு பார்த்த காலம்லாம் இருக்கு உங்களுக்கு. மருத்துவர்களும் வந்து நம்ம வந்து இந்த தொழில் வந்து புனிதமாக நினைச்சு செஞ்ச காலமும் உண்டு. இன்னைக்கு வந்து பணப்பேய் பிடிச்சி அலைகிறானுங்க பெரும்பாலான மருத்துவமனைகள். மருத்துவர்கள் பணப்பேய் பிடிச்சி அலைகிறாங்க. நீங்கள் நினைக்கலாம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போய் என்ன பணம் இருக்கும் அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் இவங்க வேலை செய்யிட்டு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலையும் பார்ட் டைம் ஜாப் பண்ணுறாங்க. 6லேருந்து 7 இந்த ஹாஸ்பிட்டல், 7லேருந்து 8 இந்த ஹாஸ்பிட்டலில், 8லேருந்து 9 இந்த ஹாஸ்பிட்டலில். அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், அந்த நம்ம வந்து ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு போனால் தான் நமக்கு சல்லி நிறைய கிடைக்குது. அப்போ இங்கே வரக்கூடிய பேஷண்ட்டை வந்து ரொம்ப அலட்சியமாக பார்த்துட்டு ரொம்ப அலட்சியம், சாதாரணமான அலட்சியம் இல்லை. உதாரணத்துக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ இலங்கையை சேர்ந்த ஒரு சகோதரர் என் கூட தடா சட்டத்தில் சிறையில் இருந்தார். 95ல் என் கூட சிறையில் இருந்தார். அவர் விடுதலை ஆகிட்டு அவர் இலங்கை போயிட்டு இலங்கையிலேருந்து இப்போ தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கார். தமிழ்நாட்டுக்கு வந்து இங்கே தங்கியிருக்கார் தனி லாட்ஜில். தங்கியிருக்கும்போது அடிக்கடி வந்து என்னை சந்திப்பார். என்னென்னா சிறை நட்புன்றதுனால என்னை சந்திப்பார். அவர் விடுதலை புலிகள் தான், அவர் பழைய விடுதலை புலி. 60 வயசு 65 வயசு ஆயிடுச்சு அவருக்கு. அப்போ சந்திச்சு இருக்கும்போது திடீர்னு ஒரு நாள் என்ன பண்ணுறோம், ஃபோன் பண்ணி எனக்கு உடம்பு சரியில்லை, கொஞ்சம் பசங்களாம் அனுப்பிச்சிங்கன்னா எனக்கு ஹாஸ்பிட்டலுக்கு. அப்போ உடனே நம்ம ஆஃபீஸ்லேருந்து ஒரு 4-5 பசங்க போகிறாங்க, ஹாஸ்பிட்டலில் கூப்பிட்டு போகிறாங்க, டெஸ்ட் பண்ணிட்டாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. அப்போ அவருக்கு என்னென்னா இங்கே மண்டையில் உள்ள மூளையில் ஏதோ கட்டி இருக்குது, அந்த கட்டி அகற்றினா தான் அவருக்கு குணப்படுத்த முடியும் அப்படின்ட்டாங்க. அப்போ அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது திடீர்னு அவருக்கு ஒரு 2 நாள் அந்த மாத்திரை சாப்பிட்டுட்டு தான் இருக்காரு. திடீர்னு அவருக்கு வந்து கை கால் விழுந்துடுது, பேச்சு மூச்சு எதுவுமே இல்லை. அப்படி இருக்கும்போது உடனே நமக்கு பயம் வந்துச்சு. அப்போ நம்ம தூக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டலுக்கு காலையில் ஒரு 10 மணிக்கு போகிறாங்க பசங்க. அட்மிஷன் எடுக்க மாட்டேன். அப்போ நான் பசங்கிட்ட சொல்கிறேன், இப்போ நீங்கள் வந்து கையெழுத்து போடுங்க, ஒன்றும் இல்லை பிரச்சனை, நான் பார்த்துக்கிறேன்ட்டு. இல்லை நம்ம கையெழுத்து வாங்க மாட்டோம். அப்போ நானே கையெழுத்து போகிறேன் சார், இவர் அட்மிஷன் எடுக்க மாட்டேன்ட்டாங்க. அப்போ ஒரு கட்டத்துக்கு மேலே நான் வந்து சென்னையில் இருக்கக்கூடிய உளவு முக்கியமான உயர் அதிகாரிகளை தொடர்பு கொண்டு, அதாவது ஜேசி, எஸ்பி எல்லாரையும் தொடர்பு கொண்டு, சார் இதுமாரி இருக்குது இந்த மாதிரி விஷயம் அப்படின்னு சொல்லி அந்த அதிகாரிகள் அவங்க ஃபோன் பண்ணுறாங்க டீனுக்கு. ஆனால் அப்போ கூட அவரை வந்து அட்மிஷனே எடுக்கலை. அப்போ ஒரு கட்டத்துக்கு மேலே என்னடா ஒருத்தன் வந்து கால் கை வீந்துச்சு, பேச்சு இல்லை, இப்படி இருக்குது, அவர் இலங்கைக்காரர்ன்றது ஒரே காரணத்துக்காக அவர் சாக விடக்கூடாது இல்லையா அப்படின்னு சொல்லி நாங்களும் ஃபுல்லாக இறங்கியிருக்கோம். லோக்கல் போலீஸ் எல்லாம், ஏன்னா எப்போவுமே நாங்கள் போனோன்னா எதனா பிரச்சனை வரும்போது லோக்கல் போலீஸ் வந்துட்டாங்க, அவங்களும் வந்துட்டாங்க, லோக்கல் போலீஸும் வந்துட்டாங்க, எல்லாரும் சொல்லியும் எடுக்க. அதன் பிறகு ஒரு கட்டத்துக்கு மேலே நான் ஃபேஸ்புக்கு ட்விட்டரில் நான் போடுறேன், அவர் ஃபோட்டோ பிடிச்சி இதேமாரி இந்த நடக்குது. அதன் பிறகு வந்து வெளிநாட்டில் இருக்கவங்களாம் அதை வீடியோவாக்கி எல்லாருக்கும் பரப்பி, அப்போ தான் வந்து வேல்முருகனை தொடர்பு கொண்டு, வேல்முருகன் வந்து என்ன பண்ணுறாரு, சரி லைனில் இறங்கி தொடருன்னு சொல்லிட்டு இவர் சுகாதாரத்துறை அமைச்சர் அவர் லைனுக்கு போய் அவர்கிட்ட சொல்கிறார் இந்த விஷயத்தை, நான் சொன்ன விஷயத்தை சொல்லி. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா 11 மணிக்கு தான் அட்மிஷனே எடுக்கிறாங்க, அவரை அட்மிட் பண்ணுறாங்க. அப்போது நான் என்ன சொல்கிறேன், எல்லாருக்கும் இது போன்ற இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்த முடியுமா? பொதுமக்கள் என்ன பண்ணுவாங்க? பொதுமக்கள் யாரை இன்ஃப்ளூயன்ஸ் பயன்படுத்தும்? எல்லாரும் எம்எல்ஏ அமைச்சரை பிடிக்கிற அளவுக்கு இருக்கா? இப்போ நாம்ளே அவ்வளோ அதிகாரத்தை பயன்படுத்தி அதிகாரிகள் எல்லாமே வந்துட்டாங்க, அவங்க சொல்லியும் கூட கேட்க மாட்டேன். இவனுங்க யாருன்ற நான், நீ சாதாரணமாக மக்களுடைய வரி பணத்தில் சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு சாதாரண கூலி ஆள் தான் நீ. நீ டாக்டருக்கு எம்பிபிஎஸ் படிச்சிருக்கலாம், நீ இன்னும் வானத்திலிருந்து குதிச்ச தேவதூதரெல்லாம் இல்லை, நீ உண்மையா இல்லைங்களா? நிச்சயமா சார். அப்படி இருக்கும்போது உனக்கு ஏன் இந்த தென்னாவட்டு, ஏன் இந்த அகங்காரம்ன்ற நான்? இப்போ அரசு அதிகாரிகளை விட மருத்துவர்கள் வந்து அதிகாரம் மிக்கவங்களா செயல்படுறாங்க மக்கள் கிட்ட அப்படின்னு சொல்ல வரீங்களா சார்? அதுதான் இப்போ நான் இன்னொன்று நான் சொல்கிறேன், நீ மருத்துவம் எம்பிபிஎஸ் படிக்கிற, எதுக்கு படிக்கிற நீ எம்பிபிஎஸ் படித்து முடிச்சோன்னா உங்கள்கிட்ட யார் வருவான்? நோயாளிகள் தான் வருவாங்க. அந்த நோயாளிகளை அன்பாக பேசி குணப்படுத்தி அனுப்பணும். இதுக்கு தான் நீ படிக்கிற. நான் கேட்குறேன், எம்பிபிஎஸ்ன்றது அதுதானே, டாக்டர் மருத்துவம் பார்க்குறது. அப்போ மருத்துவம் பார்க்க உங்கள்கிட்ட வந்து வேறு யார் வருவாங்க? நோயாளிகள் தான் வருவாங்க, சாதாரண மக்கள் வரமாட்டாங்க. அப்போ நீ நோயாளிகளை குணப்படுத்துறது தானே எம்பிபிஎஸ் படிக்கிற. அதை இல்லை நீ வந்து பெரிய கோட்டீஸ்வரன் வீட்டு பொண்ணு கட்டணும், டாக்டராக படித்தா தான் கோட்டீஸ்வரன் வீட்டு பொண்ணு கொடுப்பாங்க, அல்லது நம்ம டாக்டர் படித்தா தான் ஒரு கௌரவம் கிடைக்கும் சமூகத்தில்னு படிக்கிறியா? இல்லையே, நீ வந்து நோயாளியை குணப்படுத்துவதற்காக நீ டாக்டர் படிக்கிற. அப்படிங்கும்போது அதுக்கு உண்டான தொழில் செய்யணுமா இல்லையா?
ஆனா அவங்க தரப்புல முன்வைக்கிற ஒரு வாதம் என்னன்னா, எங்களுக்கும் வந்து பணிச்சுமை அதிகமா இருக்கு. அந்த அரசு மருத்துவமனையில இருக்கக்கூடிய காலி பணியிடங்களை எதுவுமே வந்து அரசாங்கம் நிரப்பாம ஒரு 500 மருத்துவமனை இருக்க இடத்துல 100 டாக்டர் போடுறாங்க. அப்ப டாக்டருங்களோட பணி சுமை வந்து அதிகமாறதாலதான் நாங்க வந்து பேஷண்ட் கிட்ட அந்த மாதிரி ரூடா நடக்க வேண்டியது இது வந்து இருக்கு. செருப்பால் அடிக்கணும். இது மாதிரி சொல்லக்கூடிய டாக்டரை செருப்பால் அடிப்பேன் நான். ஏன்னு சொன்னீங்கன்னா, நீங்க இந்த உலக சுகாதார கவுன்சில் இருக்கு பார்த்தீங்களா? அதாவது WMCன்னுவாங்க, வேர்ல்டு மெடிக்கல் கவுன்சில்ன்றது. அந்த கவுன்சிலுடைய புள்ளி விவரம் என்ன சொல்லுதுன்னா, 1000 பேருக்கு ஒரு மருத்துவர்ன்றாங்க. 1000 பேருக்கு ஒரு மருத்துவர் தான் இருக்கணும், 2 மருத்துவர் இருக்கக்கூடாது, ஒரு மருத்துவர் தான் இருக்கணும்னு சொல்லியிருக்கு. நீங்கள் அந்த அடிப்படையில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், இன்றைக்கி தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 253 பேருக்கு எவ்வளோ 253 பேருக்கு ஒரு மருத்துவர் இருக்கான். 253 பேருக்கு ஒரு மருத்துவர் இருக்கான். அப்போ 2 மருத்துவர் எக்ஸ்ட்ராவே இருக்காங்க, கூட 2-3 மருத்துவர் எக்ஸ்ட்ராவே இருக்காங்களா இல்லையா? இது வந்து இந்த வேர்ல்டு மெடிக்கல் கவுன்சிலுடைய அடிப்படையில் பார்த்தீங்கன்னா அதிகமான மருத்துவர்களே இருக்காங்கன்னும் போது, அது எப்படி நீங்கள் வந்து மருத்துவமனையில் ஆட்கள் பற்றாக்குறைன்னு நீங்கள் சொல்லலாம்? சொல்லு. மருத்துவ சங்க தலைவர்கள் முன்வைக்கிற ஒரு கோரிக்கையே அதுதான் இருக்கு. அது எப்படி கோரிக்கை வைக்கிறீங்கன்னா, அப்போ அந்த மருத்துவர் இங்கே எல்லாம் நான் கஞ்சா வைக்க போயிட்டானா? ஊதிய உயர்வும் பண்ணல, காலி பணியிடங்களும் நிரப்பல அப்படின்னு தொடர் குற்றச்சாட்டுகளை முன் வச்சுட்டே வராங்க. அதுதான் பொய் பித்தலாட்டமா அது. நான் தான் சொன்னேன் இல்லையா? அதாவது இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் மட்டும்தான் அதிகமான மருத்துவர்கள் இருக்கிறதா புள்ளி விவரங்கள் சொல்லுது. அடுத்தது வந்து டெல்லி இருக்கு, அதுக்கு அடுத்தது கேரளா, இப்படி இருக்கு. அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஜார்க்கண்டில் வந்து பார்த்தீங்கன்னா 8112 பேருக்கு ஒரு மருத்துவர் இருக்காங்க ஜார்க்கண்டில். வடகிழக்கு மாநிலங்களில் 6000 பேருக்கு ஒரு மருத்துவர் இருக்காங்க. தமிழ்நாட்டில் மட்டும்தான் 253 பேருக்கு ஒரு மருத்துவர் இருக்காங்க. அப்போ இங்கே மருத்துவர்கள் பணியிடங்கள் காலின்னு சொல்றதெல்லாம் பொய் பித்தலாட்டம். அவங்களோட அலட்சிய போக்க மறைக்கிறதுக்காக இப்படி ஒரு சாக்கு சொல்லிக்கிறாங்க. புரியுதுங்களா? ஏன்னு சொன்னால் இவங்க அந்த பணி செஞ்சுட்டு உடனே போய் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணணும். எல்லாருமே தனியாக டிஸ்பென்சரி வச்சுருக்கானா இல்லையா? ஏதாவது அரசு மருத்துவமனை டிஸ்பென்சரி தனி இல்லாமல் யாருன்னா இருக்காங்களா? எல்லாருமே வச்சுருக்காங்கல்ல. இப்போ அது ஒரு பொய் குற்றச்சாட்டு அப்படின்னு நம்ம எடுத்துட்டாலும், திமுக வந்து ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு வாக்குறுதி கொடுக்குறாங்க. நாங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் நிச்சயமா மருத்துவர்களோட கோரிக்கையை நிறைவேற்றுவோம், ஊதிய உயர்வு கொடுப்போம், காலி பணியிடங்களை நிரப்புவோம் அப்படின்னு ஒரு வாக்குறுதி கொடுக்குறாங்க. இதெல்லாம் வாக்குறுதி. நானும் சொல்றேன், இந்த ஊதிய உயர்வு, இந்த இது சம்பளம் உயர்த்தணும், இதெல்லாம் ஏன் வாங்குற சம்பளம் பத்தாதா அவங்களுக்கு? பொய் குற்றச்சாட்டா நான் கேட்குறேன், ஏதாவது ஒரு டாக்டர் நீங்க பார்த்துருப்பீங்க, பைக்கில் போனது பார்த்துருக்கீங்களா? உட்காந்து காரில் கூட சாதாரணமான கார் இல்லை, எல்லாம் காஸ்ட்லி காரில் தான் போகிறானே. இவன் மட்டும் காரில் போகிறதில்ல, இவன் பொண்டாட்டி புள்ள பேரன் பேத்தி எல்லாமே வந்து வெளிநாட்டு காரில் வந்து நீங்கள் போகிறீங்க. எவனும் பங்களா வீடு இல்லாமல் எந்த டாக்டரும் இல்லை. இருக்கா இல்லைங்களா? சொல்லுங்கள். இன்னும் என்ன உங்களுக்கு சம்பளம் பத்தலை? என்ன நீங்க புடுங்களுக்கு இல்ல, அதையும் சரி பார்க்காம ஒரு அரசு வந்து நாங்க நிறைவேற்றுவோம்னு வாக்குறுதி கொடுக்குறாங்க. அதே அரசு என்ன பண்ணும்? இப்போ அவங்க டாக்டர் ஆர்ப்பாட்டம்னு உடனே நடுங்குது அரசு. உடனே அந்த டாக்டருக்கு ஆதரவா துணை முதல்வர் போறாரு, சுகாதாரத்துறை அமைச்சர் போறாரு, எம்எல்ஏ போறாரு, எம்பி போறாரு, அவன் போறான், இவன் போறான். ஏன்டா போறீங்க? 2-3 குத்து விழுந்தது, 10-18 தையல் தான் விழுந்தது, செத்து போகல இல்ல. ஆனா அங்க ஒரு உயிர் போராடிட்டு இருக்குல்ல. அந்த பையனுக்கும் ஒரு ஹார்ட் பேஷண்ட் இல்ல, அந்த தாய் வந்து எப்படி இருந்தது, அந்த தாயுடைய நிலை என்ன, அதை போய் பாத்தீங்களா? சரி, அந்த தாய்க்கு சிகிச்சை அளிக்க சொல்லி தமிழக முதல்வரோ இல்ல துணை முதல்வரோ ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுத்தாங்களா? எல்லாரும் டாக்டரே போய் நோட்டுறீங்க. டாக்டர் என்ன பண்றாங்க? நீங்க இது ஜிஎஸ்ல போய் பாருங்க, ஓமுதர மருத்துவமனையில போய் பாருங்க, அல்லது ஸ்டான்லி மருத்துவமனை, அது எல்லாமே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை மருத்துவமனை நாயை விட கேவலமா நடத்துறானுங்க. நாங்கள் ஏன் இப்படி நடத்துறீங்க? எங்களை நோயாளிகளை ஏன் இப்படி நடத்துகிறானுங்க? 100% மக்களும் வந்து மருத்துவமனைக்கு வராங்க, ஒரு 2% தான் வராங்க. 2% கூட இல்லை மருத்துவமனைக்கு வர மக்கள். அந்த 2% மக்களை கூட இந்த மருத்துவர்களால் வந்து சரிப்படுத்தி குணப்படுத்த முடியல. அவங்கள அலட்சிய போக்கில் காரணமாக வந்து வா போ சனியா ஓய் என்ன இது வார்த்தைகள் என்ற நான் அன்றைக்கி அதான் நான் நிற்கிறேன் அந்த ஹோமுந்தர மருத்துவமனையில். வயசானவங்க 4-5 பேர் உட்காந்துருந்தாங்க. திடீர்னு எழுந்தாங்க. என்னடா எழுந்துக்கிறான்னு பார்த்தா ஒருத்தர் டாக்டர் போகிறான். ஒன்று 35 வயசுக்குள்ளே தான் இருக்கு அந்த பையனுக்கு. நடந்து போகிறான். எல்லாம் சேர்ந்து ஒருத்தன் வணக்கன்றான், ஒருத்தன் குட் மார்னிங் சார், குட் மார்னிங்ன்றான், ஒருத்தன் அப்படி சாமி இப்படி சாமின்றான். எதுவுமே கண்டுக்கல. அவர் பெரிய மயிர் மாதிரி போயிட்டே இருக்கான். நீ என்ன அவ்வளோ பெரிய அப்பாட்டாக்கிறா? என்னையா இது? அவ்வளோ பெரிய அரசியல்வாதி, எம்எல்ஏ, எம்பி இருந்தாலும் வணக்கம் சொன்னால் திருப்பி வணக்கம் சொல்கிறான். அதையும் கூட அப்போ எந்த அளவுக்கு ஆணவம் பாருங்க. மன்னர் சேவை மனப்பான்மை இல்லாம இல்லை. சேவை மனப்பான்மை என்பது துளியே இவனுங்களுக்கு இல்லை. இவனுக்கு தேவை காசு காசு காசு, பணம் பணம், துயை பிடிச்சி அலைகிறானுங்க. சரி, அரசு மருத்துவமனை இப்படி, தனியார் மருத்துவமனை என்ன நடக்குது?
அதே தான் நடக்குது. நேத்து ஒரு செய்தி வந்திருந்தது, ஐசியூல வந்து தன்னோட அம்மாக்கு சரியா சிகிச்சை அளிக்காம ஃபேக் பில் போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டு. வென்டிலேட்டர்ல வச்சு செத்து போன பணத்தை வென்டிலேட்டர்ல வச்சு காசை பறிக்கிறாங்கம்மா பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல. நீங்க போயிட்டு முன்னாடியெல்லாம் ஒரு மருத்துவம் இருந்தது, எப்படின்னு சொன்னா போனா என்னம்மா உடம்புக்கு அப்படியா, கவலைப்படாத, இதெல்லாம் வியாதி இல்லை, இதெல்லாம் நிறைய பேருக்கு வந்து நான் குணப்படுத்தியிருக்கேன் ஈஸியா, இதுக்கெல்லாம் மருந்து நிறைய. நம்பிக்கையான வார்த்தைகள் அதுதான் மெயின். இப்போ எப்படி இருக்குன்னு சொன்னா போனவுடனே பயப்படுத்தணும். இல்லை முதல்ல பிளட் டெஸ்ட் பண்ணு, சரி பண்ணியாச்சு சார், பண்ணிட்டேன். அப்புறம் இசிஜி எடுத்தாச்சு சார். அப்புறம் வந்து அதே இதே எம்ஆர்ஐ ஸ்கேன் அதே இது எடுன்னு சொல்லிட்டு எடுத்து அவன் எல்லா ரிசல்ட்டும் எடுத்து இவங்ககிட்ட கொடுக்குறான். அதுக்கே ஒரு 25-50 லட்சம் 50,000 ரூபாய் ஆகிடும். 25,000 இல்லை 50,000 ரூபாய் ஆகிடும் இந்த டெஸ்ட் எல்லாம் எடுத்து முடிக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் இவர் உட்காந்து இப்படி பார்த்துட்டு இவ்வளோ லேட்டாக வந்துருக்கீங்க, எங்கள் உச்சத்துக்கு போயிருக்கேது, ரொம்ப கஷ்டம் ஆச்சே, ரொம்ப ரொம்ப கஷ்டப்படணுமே. அப்போ என்ன வியாதி நோயாளி வந்து நம்ம அவ்வளோதானா செத்துருவோமா, எல்லாருக்கும் சாவுன்னா பயம் இருக்கா இல்லையா? நிச்சயமா. இவனுக்கு என்ன காசு பறிக்கணும், அப்போ தானே காசு இறக்குவான் அவன். உடனே அவனுக்கு அட்மிட் பண்ணு, உடனே அட்மிஷன் பண்ணுங்க, உடனே பில்லு எவ்வளோ லட்சக்கணக்கில். எவன் அப்போ மட்டும் தாலியாக எடுத்து உங்களுக்கு காசை கொடுக்குது? உங்களுக்கு ஏதாவது ஒரு நீங்கள் எம்பிபிஎஸ் படிக்கிறீங்களா, இப்படி கோடிக்கணக்கில் லட்சக்கணக்கில் சம்பாதிக்க தான் நீங்கள் படிக்கிறீங்களா? பெரிய பெரிய மருத்துவமனைகள் என்னென்ன அட்ராசிட்டி நடக்குது. எம்ஆர்ஐ ஸ்கேனு 2,000 ரூபா கொடுத்தா ஜிஎஸ்சில் எடுக்கலாம். ஆனால் ஜிஎஸ்சில் என்னென்னா அது ப்ரொசீஜர் அது இதுன்னு சொல்லி எடுத்து கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. சரி ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் பணியாட்களே வரதில்லை. இல்லை இப்போ அப்போ என்ன பண்ண ஜிஎஸ்சிக்கு போகிறான், இதுக்கு அப்போலோவுக்கு போகிறோம். அப்போலோ 50,000 ரூபா வாங்குறான் எம்ஆர்ஐ ஸ்கேனுக்கு. 2,000 ரூபாய்க்கு எடுக்க வேண்டியது 50,000 ரூபா. ஒரே இது தான், எம்ஆர்ஐ ஸ்கேனில் வச்சு உடலில் என்ன இருக்குது வியாதி இருக்குன்னு கண்டுபிடிக்குது, அவ்வளோதான். இல்லை, தனியார் மருத்துவமனைகள்ல வந்து இந்த மாதிரியெல்லாம் நடக்குது அப்படின்ற ஒரு அவல நிலையில தான் மக்கள் வந்து அரசு மருத்துவமனையை நோக்கி போறாங்க. ஆனா அங்கேயும் மக்களுக்கு இந்த மாதிரியெல்லாம் ஒரு அநீதி நடக்கும்போது அவங்க மக்களோட நிலைமை என்னது? அப்போ மக்கள் எதை தேடி போறது? இப்போ அதுதான் நானும் உங்ககிட்ட கேட்குறேன். இப்போ நீங்கள் குற்றவாளி யாரு, அந்த விக்னேஷா அல்ல மருத்துவரான்னு கேட்டீங்க இல்லையா? இப்போ விக்னேஷா மருத்துவரா? என்னுடைய பார்வையில் மருத்துவர் தான் குற்றவாளி. ஆனா அந்த மருத்துவர் வந்து ஒரு சிறந்த மருத்துவரா, ஒரு நிபுணரா, மக்கள்கிட்ட கனிவா நடந்துகிட்டதாலதான் அவருக்கு வந்து அந்த புற்றுநோய் சிகிச்சை நிபுணர் தலைவர் பதவியா அவருக்கு கொடுத்துருக்கோம் அப்படின்னு அவங்க தரப்புல இருந்து சொல்றாங்கல்ல சார். இந்த நாதாரி இந்த டாக்டருங்கெல்லாம் பற்றியெல்லாம் எனக்கு தெரியுமா? பிரகாஷ் டாக்டர்னு ஒருத்தன் தான், மூட்டு அறுவை சிகிச்சையில் சென்னையில் நம்பர் 1 அவன். எப்படி மூட்டு அறுவை சிகிச்சையில் சென்னையில் நம்பர் 1 அவன். அது போன்ற ஒரு டாக்டர் என்ன பண்ணுறான்னு சொன்னீங்கன்னா, அவங்ககிட்ட வரக்கூடிய சிகிச்சை வரக்கூடிய பெண்களை தவறான புகைப்படம் வீடியோ எடுத்து மிரட்டி, சிறு சிறு பசங்க கூட வந்து இது போன் ஃபிலிம் எடுத்து, அவனுடைய தம்பி வந்து லண்டனில் டாக்டராக இருக்கான், அவங்ககிட்ட அனுப்பி, இப்போ இல்லை நான் சொல்கிறேன் 1990 வாக்கிலே பல ஆபாச வீடியோக்களை வெளியிட்ட நாதாரி அவன். கடைசியாக ஒரு சின்ன பையன் வந்து அவன் ஒரு புகார் கொடுத்து, அந்த புகாரின் அடிப்படையில் காவல்துறை விசாரிக்க போனால் பெரிய பெரிய அதிகாரிகளுடைய மனைவிமார்களுக்கே அவன் அப்படி பண்ணியிருக்கான். அவனும் ஒரு டாக்டர் தான், பிரகாஷ். நீங்கள் இப்போ கூகுளில் வந்து டாக்டர் பிரகாஷ்னு சர்ச் பண்ணி பாருங்கள், அவனுடைய அத்தனை அயோக்கியத்தனமும் வெளியே வரும். இன்னைக்கு வந்து இவனுக்கு மருத்துவர்கள் பெரும்பாலும் பொருளாதாரத்தை நோக்கி தான் இவனுக்கு போறானுங்க. இந்த சேவை மனப்பான்மை என்பது இவங்க துளியே இல்லை. ஒரு 2% இருக்கு, ஒரு 2% இருக்கு. 98% பொருளாதாரத்தை முன் வச்சு தான் போறாங்க டாக்டர்ஸ். ஆனா அரசாங்கமும் அந்த டாக்டர் பக்கமே நிக்கிறாங்க. இப்ப நம்ம துணை முதல்வர் கூட பேசும்போது என்ன சொல்றாருன்னா, மருத்துவர்களோட பாதுகாப்புக்கு தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படும். அது மட்டும் இல்லடா, நீ ஒன்றும் இல்லை. இப்போ நீங்கள் ஒன்றும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து என்ன இருக்குன்னா, இன்னைக்கு அறிக்கை என்னன்னு சொன்னா, மருத்துவமனைக்கு போலீஸ் பாதுகாப்பு அதிகரிச்சு இருக்கு. அப்போ பொதுமக்கள் கேளுங்க. 2வது வந்து நோயாளிகளுக்கு வந்து டேக் கொடுத்துட்டாங்க. டேக் கட்டினா தான் உள்ள அனுமதி, இல்லைன்னா அனுமதி இல்லை. அப்போ ஒரு நோயாளி போறாங்கன்னா நோயாளி கூட யாரும் போகக்கூடாது, அப்படிதானே அர்த்தம். அரசு மருத்துவமனையுடைய அவல நிலை. அப்போ இப்போ எனக்கே உடம்பு சரியில்லை, எனக்கே ஏதோ ஒன்று ஆயிடுச்சுன்னு சொன்னா, நான் தள்ளாடுறேன், என்னால் நடக்க முடியாத அல்லது பேச முடியாம என்ன கை கால் இழந்து கிடந்தாலும் நானா டேக் கட்டிட்டு தான் உள்ள போகணும், அப்படிதானே சொல்லுது அரசாங்கம். என்ன பண்ணியிருக்கணும் அரசாங்கம்? இப்படி நடக்குதா? அப்போ இதுக்கு என்ன காரணம்? அப்போ மருத்துவர்கள் வரக்கூடிய நோயாளிகிட்ட ரொம்ப அலட்சியப்படுத்துகிறாங்க, நாயை விட கேவலமாக நடத்துகிறாங்கன்னு போது அதுக்கு ஒரு கமிட்டி வச்சுருக்கணும். உண்மையிலே மருத்துவர்கள்லாம் இப்படி நடந்துக்கிறாங்களா? அந்த நோயாளிகள்கிட்ட அன்பாக பேசாமல் அந்த ஒரு இந்த மனப்பான்மையோடு செயல்படாமல் இருக்காங்களா? அவங்கள கண்காணித்து அவனுக்கு மீது நடவடிக்கை எடுத்து 4 பேருக்கு எம்பிபிஎஸ் சர்டிஃபிகேட் இது தூக்கி போடுங்கன்றேன். அப்போ இன்னொரு டாக்டர் பயப்படுவானா இல்லையா?
அரசாங்கம் கமிட்டி அமைக்கல சார். ஆனா இவன் இன்னைக்கு அரசாங்கம் என்ன பண்ணுது, மருத்துவர்களுக்கு பாதுகாப்பு அதிகரிச்சிருக்கான். மருத்துவமனைக்கு போகக்கூடிய நோயாளிகளுக்கு டேக் கட்டணம் தான் உள்ள போக முடியும், மற்ற பொதுமக்கள் போக முடியாது. இது எந்த விதமான ஒரு அட்ராசிட்டி? இது முழுக்க முழுக்க மருத்துவர்களுக்கு ஆதரவான ஒரு நிலை தானே இது? சொல்லுங்க. முந்தா நேற்று வந்து விக்னேஷ் என்ற நபர் ஒரு குற்றவாளி ஆக்கப்பட்டான். இன்னைக்கு அதே மருத்துவமனையில் விக்னேஷ் என்ற நபர் மரணிச்சிருக்கான். என்னன்னா அதுக்கும் காரணம் டாக்டர், இதுக்கும் காரணம் டாக்டர். ஏன்னா இன்னைக்கு வந்து அவனுக்கு மருத்துவம் பார்க்கலன்றதுக்காக கல்லீரல் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையை சேர்த்திருக்காங்க. சேர்த்து ஒரு நாள் ஆயிடுச்சு, ஒரு நாள் முழுக்க டாக்டரே கிட்ட வராதனால அவன் இறந்துட்டான். அந்த பையன் 2 பேரும் இளைஞர்கள். 2 பேருடைய இளைஞர்களுடைய வாழ்க்கை வீணடித்த டாக்டர் மீது சட்ட ரீதியான ஏதாவது நடவடிக்கை இதனால மாநில அரசு எடுக்க முடியுமா, அரசுகள் எடுக்க முடியுமா? இது வரைக்கும் அந்த மாதிரி எதுவும் சொல்லல. இல்ல, இப்ப எல்லாரும் என்ன சொல்றாங்க, இவன் கத்தி எடுத்து போனோம், அதை நியாயப்படி வந்து போராடி இருக்கலாம், நியாயப்படி புகார் சொல்லியிருக்கலாம். புகார் சொல்லி என்ன பிடுங்க முடியும்? நான் கேட்குறேன். நீங்கள் மீறி நீங்கள் புகார் சொல்லி இல்லை நீதிமன்றத்துக்கு போங்க, இதேமாரி வந்து என்னுடைய தாயை எப்படி பண்ணிட்டாங்கன்னா, ஏன்னா இவனுக்கு தான் கையெழுத்து வாங்கிட்டானே. ஏங்க செத்து போயிடுங்க, அந்த பாடி விஷயமா போய் காமிக்கிறேன் சார், இவ்வளோ காசை நாங்கள் கொடுத்துருக்கோம், இறந்துச்சு அப்படிங்கும்போது இவன் என்ன பண்ணுறான், அதுக்கு முன்னாடி கையெழுத்து வாங்குறான்ல, இதை நாங்கள் ஆப்ரேஷன் பண்ணுறோம், இது உயிரோடவோ அல்லது பிரதமானால நாங்கள் பொறுப்பு இல்லைன்னு சொல்லி கையெழுத்து வாங்கிக்கிறோம் நம்மகிட்ட. அப்போ நம்ம நீதிமன்றம் போய் நீதியை தேட முடியாது. அப்போ இவனுங்களை வந்து யாருமே கிட்ட அணுக முடியாது, யாருமே கிட்ட அணுக முடியாத அளவுக்கு இவனுங்க வந்து ஒரு உயர்ந்த இடத்துல இருக்கானுங்கும் போது இவனுடைய அட்ராசிட்டியை அடக்குவதற்கு மாநில அரசு நடவடிக்கை எடுக்காம இது போன்ற விக்னேஷ் போன்ற நபர்களை தடுக்க முடியாது என்பதுதான் என்னுடைய. பல விக்னேஷ்கள் உருவாகி தான் இருப்பாங்க. இப்போ அரசாங்கம் வந்து இந்த மாதிரி பாதிக்கப்பட்ட நபர்கள் புகார் அளிக்கிறதுக்கு ஒரு கமிட்டி அமைக்கணும் அப்படின்னு சொன்னீங்க சார். இது வரைக்கும் அந்த மாதிரி கமிட்டி எதுவும் அமைச்ச மாதிரி தெரியல. இப்போ உதாரணத்துக்கு போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு பாத்தீங்களா, காவல் நிலையம். அப்ப காவல் நிலையத்தை கண்காணிக்கிறது ஐஎஸ்ன்னு சொல்லி இன்டெலிஜென்ஸ் செக்ஷன் ஒன்று வச்சிருக்காங்க. காவல் நிலையத்தை கண்காணிக்கிறது ஆமா, காவல் நிலையத்தை கண்காணிக்கிறது எதுக்குன்னு சொன்னா, காவல் நிலையத்தில் வரக்கூடிய புகார்களை சரியான முறையில் விசாரிக்கிறாங்களா, சரியான முறையில் வந்து தண்டிக்கிறாங்களா, குற்றவாளிகளை தண்டிக்கிறாங்களா, நிரபராதிகளுக்கு ஆதரவாக இருக்காங்களா அப்படின்னு கண்காணிக்கிறதுக்கு ஐஏஎஸ் இன்டெலிஜென்ஸ் செக்ஷன் உளவுத்துறை, புரியுதுங்களா, இருக்கா இல்லைங்களா? அது போல அரசு மருத்துவமனையில் அரசு மருத்துவர்களோ அரசு செவிலியர்களோ நர்ஸுகளோ அல்லது அந்த மருத்துவமனையில் வரக்கூடிய பணியாட்களோ சரியான முறையில் வரக்கூடிய நோயாளிகளை அணுகிறாங்களா, அவங்களுக்கு தகுந்த வந்து மருந்து எல்லாம் கொடுக்குறாங்களா அப்படின்றத கண்காணிக்கிறதுக்காக ஒரு குழு வைக்கணும். குழு வைக்காமல் நீங்கள் வந்து நாங்கள் பாதுகாப்பு அதிகரிச்சிட்டோம், இனி வந்து யாருமே வந்து நோயாளி கூட யாருமே போகக்கூடாது, நோயாளி மட்டும்தான் தனியாக போகணும்னு சொன்னால், ஏன்னா இப்போ சொல்லக்கூடிய அதாவது இந்த சட்டத்தை இயற்றிய இப்படி ஒரு இது கொண்டு வந்த டிஜிபி போய் அரசு மருத்துவமனையில் ட்ரீட்மெண்ட் பார்க்க போகிறது இல்லை, அவருடைய குடும்பத்திலேயே அவருக்கும் வந்தால் போய் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் போய் படுத்துவார். முதல்வர் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் போய் படுத்துவார், எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் போய் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் படுத்துவாங்க. இங்கே அதாவது அரசு மருத்துவமனையில் யார் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறா, பாமர மக்கள் தான், ஏழை மக்கள் தான் எடுக்கிறாங்கன்னும் போது அப்போ இந்த அரசுகள் வந்து அந்த ஏழை மக்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பளித்து அது சரியான முறையில் இப்படி ஒரு குழு ஒன்று நியமனம் பண்ணணும். அந்த குழு நியமனம் பண்ணி அந்த குழு கொடுக்குற அறிக்கையின் அடிப்படையில் ஏதாவது ஒரு டாக்டர் இப்படி வேலை வெட்டி விட்டுட்டு அந்த நேரத்தை வேறு நேரத்தில் விட்டுட்டு அவன் பாட்டுக்கு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு அவன் போகிறானோ இல்லை தன்னுடைய டிஸ்பென்சரியை பார்க்கறதுக்கு போகிறானோ இதெல்லாம் கண்காணித்து நடவடிக்கை எடுத்தால் விக்னேஷை போன்ற நபர்கள் உருவாகாமல் தடுக்கலாம். இல்லை இதை நாங்கள் சட்டத்தை கடுமையாக்கும்னு சொன்னால் இதோட இன்னும் மோசமான நிலைக்கு தான் போவாங்க. இப்போ இந்த மாதிரி குழு அமைக்கிற வரைக்கும் பொதுமக்களோட நிலை என்ன சார்? அவங்க என்ன பண்ணுவாங்க? இப்போ இந்த மாதிரி விக்னேஷ் வந்து பாதிக்கப்பட்டாரு, கத்தியால குத்திட்டாரு, நம்ம எல்லாரும் பேசுறோம் அவர் வன்முறையை கையாண்டிருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. வன்முறையை கையாளாம வேற எந்த விதத்துல போய் அவர் வந்து அவருக்கு நீதி வாங்கி இருக்கலாம்? ஒண்ணுமே பண்ண முடியாது, நீதியே வாங்க முடியாது. அதனாலதான் அவன் துணிஞ்சு போய் அதை செஞ்சிருக்கான்றேன். நான் நீதியே வாங்க முடியாது. நான் தான் சொன்னேன்ல, ஒரு இலங்கை பேஷண்ட்டு நானே போய் போராடி காலையிலேருந்து சாயங்காலம் நின்று நமக்கு இருக்கக்கூடிய அத்தனை செல்வாக்கையும் பயன்படுத்தி அவருக்கு வந்து அட்மிஷன் பண்ண வைக்கிறோன்னு சொன்னால் இப்போ பாமர மக்களுடைய நிலை என்னன்ற நான் இவனுக்குன்னா அவ்வளோ பெரிய அப்பாட்டக்கிறா இவனுங்க ஒன்றும் புரியலையே. கொஞ்சமாச்சும் மனிதாபிமானம் இருக்கணுமா இல்லையா? இதுக்கு என்ன காரணம் சொன்னீங்கன்னா, இந்த டாக்டர்ஸ் பெரும்பாலும் இன்றைக்கி 75% மருத்துவர்கள் எல்லாமே பல லட்சங்களை கொடுத்து தான் இவனுங்க எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு வர்றானுங்க. அப்படி இருக்கும்போது இன்னும் பல லட்சங்களை சம்பாதிக்கணுன்ற, ஏன்னா முதலீடு பண்ணியிருக்கோம், அது செலவு பண்ணணுன்றது சம்பாதிக்கணுன்ற அடிப்படையில் இவனுக்கு செயல்படுறதனுடைய விளைவு தான் இன்னைக்கு மனிதாபிமானமற்ற முறையில் மருத்துவர்கள் நடந்துக்கிறாங்க. அப்போ இதை வந்து அரசு தான் நடவடிக்கை எடுக்கணும். இவ்வளோ நேரம் ஒதுக்கி எங்களுக்காக நிறைய கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டீங்க சார். நாளைய தமிழகம் வந்து ஒரு மனிதாபிமானத்தோட மலரணுன்ற நம்பிக்கையில் நன்றி சார். நன்றி.